Good afternoon. Good afternoon to all. Now we are going to see part 2 of EVS revision. So question இது வந்து 2019 question. Consider the following statement. Statement 1. As per law, the Compensatory Afforestation Fund Management and Planning Authority, that is CAMPA, exists at both state and central level. Option 2, statement 2, people's participation is mandatory in CAMPA, carried out the Compensatory Afforestation Fund Act 2016. Which of the following state are correct in கேட்டிருக்காங்க. So first thing, the introduction for CAMPA. Again நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட்டில் எக்காலஜியில் நிறைய ஃபாரஸ்டேஷன் டிஃபாரஸ்டேஷன் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இது ஆக்சுவலி டைரக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. இந்த கொஸ்டின் பிலாங்ஸ் டு 2019, பட் இந்த இஷ்யூ வந்து 2017 ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஆக்ட் வந்தது பார்த்திங்கன்னா 2016 கேஃப் ஆக்ட் வந்தது. நோட்டிஃபிகேஷன்லாம் 18க்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு நடைமுறையில் வந்துச்சு. ஸோ ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, எகெயின் கரண்ட் அஃபேர் இமீடியட் அந்த வருஷம் நடக்கிறது தான் கேட்கணும் அவசியம் இல்லை. ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ் கல்மினேஷனாக ஒரு விஷயம் கேட்கலாம். 1. நம்பர் 2, ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் இது. ஃபாரஸ்டேஷன்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த கேம்பானா என்னென்னா, காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி இப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. எதுக்காகனா, சில ஃபாரஸ்ட் லேண்டை மைனிங் இண்டஸ்ட்ரிக்காக டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அந்த டைவர்ட் பண்ண ஃபாரஸ்ட் லேண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக அஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுக்காக, மரம் நடுறதுக்காக, இல்லை சப்போஸ் லேண்ட் இல்லையா டீக்ரேண்ட் லேண்டை ரெசார்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் அதோட மீனிங். காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு. ஃபாரஸ்ட் லேண்டு நான் ஃபாரஸ்ட் பர்பஸுக்காக டைவர்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷனாக பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறதும் அந்த பணத்தை கையாளுவதற்கான அத்தாரிட்டி தான் கேம்பா. நம்பர் 1. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே கேம்பா இருக்குது. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நாகாலாண்டு மட்டும்தான் கேம்பாவை சோஃபார் இன்னும் ஆரம்பிக்கலை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட். ஸோ இந்த கேம்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேம்பான்னு ஒரு அத்தாரிட்டி ஒன்று இருக்கும். சிஎம் சீஃப் மினிஸ்டர் தான் அதில் வந்து சேர்பர்சன். ரெஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட்லாம் இருப்பாங்க. சீஃப் செக்ரட்டரியெலாம் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் திஸ் அத்தாரிட்டி. ஸோ இவங்க ப்ரைமரி பர்பஸ் என்னன்னா, எங்கெல்லாம் ஃபாரஸ்ட் லேண்டு டைவர்ட் ஆகிருக்கோ ஈக்குவலண்ட் அளவில் அஃபாரஸ்டேஷன் பண்ண வேண்டியது. இவ்வளோ தான் விஷயம். ஸோ கேம்பாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ டு ப்ரொமோட் அஃபாரஸ்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆர்டர் டு காம்பன்சேட் ஃபாரஸ்ட் லேண்டு தட் இஸ் விச் இஸ் டைவர்ட்டட் ஃபார் நாட் பர்பஸ்க்கு தான் இதை கேம்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு as I said earlier, மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங், ஃபினான்ஸ், ஃபாரஸ்ட் இதில் எல்லாமே ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க. இந்த கேம்பா ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90% ஆஃப் ஃபண்டு காம்பன்சேஷனுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த 10% அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 படி ஆஸ் பெர் லா தட் இஸ் ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் இருக்குன்னா எஸ் இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு. பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இஸ் மேண்டேட்ரி ஃபார் திஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பற்றி இட் இஸ் வெரி சைலண்ட் ஓவர் பீப்புள் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, 1 only. ஸோ தி கேம்ப் ஆக்ட் 2016 எஸ்டாப்ளிஷ் நேஷ்னல் காம்பன்சேஷன் அஃபாரஸ்டேஷன் ஃபண்டு அண்டர் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் ஈச் ஸ்டேட். த பில் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் டு மேனேஜ் national and state level. This fund managed by this authority CAMPA. There is no mention of mandatory people's participation to carry out this act. So statement 2 is not correct. And additional information regarding CAMPA is actually 2006 act வந்துச்சு, 18 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிருக்கு இந்த ஆக்ட். நாகாலாண்டு ஸ்டேட் மட்டும்தான் இன்னும் வந்து கேம்பாவை இட் டிடன்ட் இம்ப்ளிமெண்ட் கேம்பா. ஸோ ஃபார் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் நியர்லி 50,000 crores deposited in CAMPA like parking fund,
அந்த ஃபண்டில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டுக்கெலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 90% ஸ்டேட்டுக்கு இருக்கும், 10% சென்டர் வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி த ஃபண்ட் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியா. இது கவனிங்க, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அஃபாரஸ்டேஷன். ப்ளீஸ் நோட் திஸ் ஒன். திஸ் ஃபண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் treatment of catchment areas, assist natural generation, forest management, wildlife protection, management, relocation of villages from protected area, managing human wildlife conflict, training and awareness creation, and allied activities. So it is a holistic one, not only for afforestation, including wildlife preservation, including the indigenous people protection or relocation or transportation of their concern area from protected area and all. So இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் எகெயின் கேம்பாவை பற்றி கொஞ்சம் நிறைய பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இது மூவ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In the context of following, do some scientists suggest the use of cirrus cloud thinning technique and the injection of sulfate aerosol into stratosphere? So it is an phenomena like we are supposed to inject sulfate aerosol. நீங்கள் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் துகள்களை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட், மேலே ஏர்க்ராஃப்ட் மூலிமா நிறைய சல்ஃபேட் ஏரோசோலை வந்து தூவி அந்த சீரஸ் க்ளவுடை வந்து மறைச்சிடணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆற்றுல தெர்மாக்கோலை போடுற கதை மாதிரி மறைச்சிடுறோம். எதுக்காக இந்த மெக்கானிசத்தை சயின்டிஸ்ட்டு பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ, கிரியேட்டிங் ஆர்டிஃபிஷியல் ரெயின் இன் சம் ரீஜன். ஆப்ஷன் பி, reducing the frequency and intensity of tropical cyclone. Option C, reducing the adverse effect of solar wind on earth. Option D, reducing global warming. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ரிசிபிட்டேஷனுக்காக ஜென்ரலாக இந்த மாதிரி ஏரோசோல்லாம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். பட் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரெடியூசிங் குளோபல் வார்மிங். ஆக்சுவலாக இது என்னென்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜியோ என்ஜினியரிங். நீங்கள் ஜியோ என்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், நிறைய நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஜியோ என்ஜினியரிங்னா என்னன்னா, கிளைமேட் சேஞ்சை குறைக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம். இதில் அஃபாரஸ்டேஷன், பிளான்டிங்கும் இருக்கும். இல்லைன்னா கார்பன் சிங்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கார்பன் சிங்க்கோடைய இப்போ கிராஸ்லேண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் எமிட் ஆகும். வெட்லேண்டு, கிராஸ்லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா மீத்தேன் எமிஷன் இருக்கும். இந்த வெட்லேண்ட், கிராஸ்லேண்டில் மீத்தேன் எமிஷனை குறைக்கிறதுக்கு என்ன செய்கிறது? இந்த மாதிரி நிறைய ஹியூமன் இன்டர்வென்ஷனோட கிளைமேட் சேஞ்சை ரிவர்ஸ் பண்ணுற மெக்கானிசம் தான் ஜியோ என்ஜினியரிங். இப்போ நம்ம பார்த்த இன்ஜெக்ஷன் ஆஃப் சல்ஃபேட் ஏரோசோலும் ஒரு விதமான ஜியோ இன்ஜினியரிங். நம்பர் 1. இந்த ஜியோ இன்ஜினியரிங்கில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஏரோசோலை வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் மேலே தூவி அந்த மேகத்தை மறைச்சிடுறாங்க, தின் பண்ணிடுறாங்க. எதுக்காகனா, இந்த மேகத்துக்கு மேலே இப்போ சல்ஃபேட் ஏரோசோல் இருக்கும். அப்போ அது மேகத்தை மறைக்கிறதுனால அல்பிடோ எஃபெக்ட்டு, தட் இஸ் உங்களுக்கு வந்து எர்த் பட்ஜெட்னு ஒன்று, ஹீட் பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது. டெய்லி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% சன்லைட் சன்லேருந்து எர்த்துக்கு வரும். ஒரு 12 o'clock போல் வருதுன்னு வைங்க. உங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே அதே இது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அப்போது இன்கம்மிங் அவுட்கோயிங் ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இன்சோலேஷனும் இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனும் அவுட்கோயிங் சோலார் ரிஃப்ளெக்டிங் ரேடியேஷனும் ஈக்குவலாக இருக்கும்போது ஹீட் பட்ஜெட்டு கரெக்டாக இருக்கும். என்னைக்கு வந்து இன்கம்மிங் ஜாஸ்தி அவுட்கோயிங் கம்மியாக இருக்கோ இதுதான் குளோபல் வார்மிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 100 யூனிட் வருது, 80 யூனிட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு.
பாக்கி 20 யூனிட்டு எர்த்திலே தங்கி இருக்கும்போது எர்த்து வார்ம் ஆகிருக்கு. அதான் குளோபு வார்ம் ஆகிறது தான் குளோபல் வார்மிங். இப்போ நம்ம என்ன செய்கிறாங்க, ஜியோ இன்ஜினியரிங்கில் இந்த ரிஃப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 100% வந்தால் 100% அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சுன்னா எதுவுமே தங்காது, அப்போ வார்மிங் இருக்காது. இது ஒரு இன்டர்வென்ஷன். ஸோ இந்த மெக்கானிசம் இப்போ என்ன சொல்கிறாங்க, சல்ஃபேட் aerosol particle very good reflector of sunlight. It has been shown through various climate models that even 1% of current solar, that is insolation, solar incident solar radiation reflected back in space, very significant amount of temperature rise on earth can be offset. That is, இப்போ நமக்கு ஹீட் பட்ஜெட்டில் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் ஹீட் பட்ஜெட்டில் மாற்றங்கள் இருக்குது, ஈக்குவலண்ட்டாக இல்லை. தட் இஸ் இன்கமிங் நிறையா இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குது. ஒருவேளை 1% சப்போஸ் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அதிகரித்தா கூட நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது குறையும். அப்போ நம்ம ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா ரிஃப்ளெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆர்டிஃபிஷியலாக என்ன செய்கிறாங்க, ஏரோசோலை க்ளவுடில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த க்ளவுடை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த சிரஸ் க்ளவுடுங்கிறது 10 கிலோமீட்டர் அபோவ் எர்த் சர்ஃபேஸில் இருக்கும். இது ஆக்சுவலி சன்லைட்டை ட்ராப் பண்ணும். It also trap the heat. Thinning them could cool down the earth system. இப்போ நீங்கள் க்ளவுடு நிறையா இருக்குது, அது ஹீட்டை ட்ராப் பண்ணுது. இப்போ க்ளவுடை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க, தின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஹீட்டை ட்ராப் பண்ணுறது குறையும். இன்டர்ன் நமக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் எர்த்துக்கு கிடைக்கும். ஸோ தின்னிங் ஆஃப் சிரஸ் cloud could be achieved by injecting ice nuclei such as dust, sulfate aerosol into region where cloud form, making the ice crystal bigger and reducing its optical depth. So thinning of cloud could allow more heat to escape into space, thereby cooling the planet. ஏன்னா ஒன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தியாக ஆக நம்ம பிளானட்டுக்குள்ளார உங்களுக்கு ஹீட்டு தங்காது. அப்போ பிளானட்டுக்கு ஹீட் தங்காத போது வார்மிங் இருக்காது. The stratospheric aerosol injection could limit rising temperature, which culprit for climate change. So obviously climate change reverse பண்ணும். And some more point regarding geoengineering. So it is a technique. It involves spraying any kind of particles into atmosphere. இந்த geoengineering mechanism பார்த்தீங்கன்னா it is the technique designed to tackle the effect of climate change directly, usually removing carbon dioxide from the air ஒன்று டைரக்டாக, or limiting the amount of sunlight reaching the planet. It is a deliberate intervention to counteract global warming. சிம்பிளாக ஜியோ இன்ஜினியரிங்கிறது பியூர் அவர் இன்டர்வென்ஷன் டு counteract global warming. என்னென்ன மெத்தடில் ஜியோ இன்ஜினியரிங் இருக்குது? First thing, afforestation, increasing the capacity of trees and plant to absorb CO2 from the air. இல்லைனா burning large quantity of wood in power plant with carbon capture technology. ஸோ நமக்கு தெரியும் தெர்மல் எனர்ஜிலேருந்து நிறைய CO2 எமிஷன் இருக்குது. அட் த சேம் டைம் தெர்மல் எனர்ஜி ஆல் ஆஃப் சடன் நம்ம விட்டுற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% தெர்மல் எனர்ஜிலேருந்து தான் வருது. அப்போ என்ன செய்யணும்னா ஒரு இன்டர்வென்ஷன், தெர்மல் எனர்ஜி நடந்துட்டு தான் இருக்குது, கார்பன் கேப்சர் டெக்னாலஜியை நம்ம பவர் பிளான்ட்டில் போடணும். ஸோ எமிட் ஆகிற கார்பனை கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சைடு வந்து நம்ம தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஹீட்டை எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து burning large amount of charcoal to lock carbon into the soil. One of the mechanism என்னன்னா நீங்கள் சார்கோலை பரி பண்ணலாம். நிறைய சார்கோலை வந்து நீங்கள் சாயில், தட் இஸ் சாயிலையுமே கார்பன் சிங்காக மாற்றலாம், மரைனை கார்பன் சிங்காக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம் இருக்குது. ஸோ பரியிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சார்கோல் டு லாக் கார்பன் இன்டு சாயில். அண்டு இன்னொரு விஷயம், grazing cattle in a way designed to turn grassland into giant carbon sink. கிராஸ்லேண்ட்லேருந்து நிறைய எமிஷன் வரும். நீங்கள் டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் பண்ணி அந்த எமிஷனில் அந்த கிராஸ்லேண்டு எமிஷனை உங்களுக்கு கார்பன் சிங்காக, அது எமிட்டே ஆகாமல் அதுக்குள்ளாரையே உங்களுக்கு போகிற மாதிரி கார்பன் சிங்காக மாற்றணும். இன்னொரு மெக்கானிசம் செய்கிறாங்க ஜியோ இன்ஜினியரிங்கில்,
லைக் மரைன் அண்ட் அக்வாட்டிக் வந்து வெரி குட் கார்பன்ஸுங்க நமக்கு ஏற்கனவே தெரியும். 2021 ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, ப்ளூ கார்பன்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அக்வாட்டிக்ங்கிறது வெரி குட் கார்பன்ஸிங். ஏன்னா அக்வாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா மரைனில் வந்து தாவரங்களும் பிளான்ட்ஸும் இருக்குது. பிளான்ட்ஸ் வந்து CO2 கன்சியூம் பண்ணி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்போது எவ்வளோ CO2 இருக்கோ அது எல்லாத்தையும் தாவரமே பிளான்ட்டே எடுத்துக்கும் போது CO2 வெளியிலே வராது. ஸோ வெரி குட் சிங்க். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஓஷனில் அக்வாட்டிக்கில் வந்து ஃபர்டிலைசிங் தி ஓஷன் வித் அயர்ன் டு என்கரேஜ் தி growth of like aerosol algas in order like eutrophication மாதிரி. யூட்ரோஃபிகேஷனோ ஆல்கா ப்ளூமோ என்ன, ஒரு அக்வாட்டிக் ரீஜனில் நிறைய நியூட்ரியண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த நியூட்ரியண்ட்டை எடுத்துக்கிட்டு தாவரங்கள் நல்ல ஆல்கா நல்லா வளரும். அதே மாதிரி வந்து ஓஷனை ஃபர்டிலைஸ் பண்ணுறாங்க அயனை கொடுத்து. அப்போ ஃபர்டிலைசேஷன் ஆகும்போது நிறைய நியூட்ரியண்ட் இருக்கும்போது அதில் உள்ள ஆல்காக்கள்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆல்கா வளர வளர CO2 எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வெரி குட் கார்பன் சிங்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிசத்தில் வந்து ஜியோ இன்ஜினியரிங் அப்ளை ஆகுது. ஸோ ஜியோ இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஜினியரிங் ஓரியன்ட். கொஸ்டின் நம்பர் 3. ரீசெண்ட்லி there was a growing awareness in our country. இது வந்து 2019 கொஸ்டின். 17ல் ஒரு ஹெர்பல் ட்ரேட் ஒன்று நடக்குது. அதான் ரீசெண்ட்லி there was a global awareness in our country about the importance of Himalayan nettle because it is found to a source of. அதாவது 2017-18ல் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹெர்பல் ட்ரேடு ஃபேர் ஒன்று நடக்குது. அந்த ட்ரேட் ஃபேர் நடக்கும்போது ஒரு இண்டிஜினியஸ் பிளான்ட் ஒன்று இட் அட்ராக்ட் பீப்புள்ஸ். அந்த பிளான்ட் ஹேஸ் மோர் எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகண்ட். தட் இஸ் நீங்கள் லைக் வென் யூ கோ டு ஹில் ஏரியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிம்பர், டீக்கு இந்த மாதிரி தான் வந்து கமர்ஷியலாக அவங்களுடைய எக்கனாமிக் வாழ்வாதாரமாக இருக்கும். ஸோ நான் டிம்பர் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஒன்று, பட் இட் ஹேஸ் மோர் எக்கனாமிக் சிக்னிஃபிகண்ட் அங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பூமாக வந்துச்சு. அதான் இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போது சமீப காலத்தில் எந்த ஒரு இண்டிஜினியஸ் தாவரம் ஒன்று ரொம்ப முக்கியமாக, அந்த தாவரம் பேர் ஹிமாலயன் நிட்டில். அது ஏன் அது முக்கியம்னு சொன்னாங்க? ஆப்ஷன் ஏ, அந்த தாவரம் ஆன்டி மலேரியல் ட்ரக்காக இருக்குது. ஆப்ஷன் பி, பயோடீசலாக இருக்குது. ஆப்ஷன் சி, பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு பல்பாக இருக்குது. ஆப்ஷன் டி, அது ஒரு டெக்ஸ்டைல் ஃபைபர். ஆக்சுவலி ஆன்சர் வந்து அது ஒரு டெக்ஸ்டைல் ஃபைபர். ஸோ இது ஒரு ஃபேக்ட்டு. இது அப்படியே நமக்கு நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸில் கேட்பாங்களான்னு தெரியாது. இப்போ பழைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஜினியரிங் நமக்கு வேறு ஃபார்மில் இன் ஃபியூச்சரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட்டு. நான் அந்த ஃபேக்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த தாவரம் வந்து ஒரு ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்டு. This Himalayan nettle, a fiber yielding plant, it is an important livelihood for the local people, especially Hindu-Kush Himalaya range உள்ள பீப்புளுக்கு. there is a community, அவங்க பேர் வந்து கார் கம்யூனிட்டி. இட் இஸ் நேபாள் கிட்ட இருக்கிறாங்க. they only produce this fabric from this Himalayan nettle. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தேங்காய் நார்லேருந்து, தேங்காய் நாருங்கிறது ஒரு ஃபைபர். நீங்கள் தேங்காய் நார்லேருந்து நீங்கள் ஒரு பை தைக்கலாம், ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தாவரத்துலேருந்து அவங்க அந்த நார் எடுத்து தே ஆர் மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ். திஸ் ஃபேப்ரிக்ஸ் இட் இஸ் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல், இட் ஹேஸ் வெரி குட் மார்க்கெட். அப்பார்ட் ஃப்ரம் this plant even used for traditional medicine for treatment of gastric disorder, chest pain, rheumatic and all. அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அதோடைய சீடு பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அதோடைய லீவ்ஸ், அந்த இலையை நம்ம கீரை சமைக்கிற மாதிரி சமைக்கிறாங்க. தட் இஸ் இட்ஸ் அ மல்டி பர்பஸ். லைக் பனானா. நீங்கள் பனானா ட்ரீ எடுத்திங்கன்னா வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, ஈவன் ஃபைபர், எவ்ரி பார்ட் இஸ் ஒரு எண்டு ப்ராடக்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பிளான்ட்டோடைய எவ்ரி மார்ஃபிக் ஆஃப் திஸ் பிளான்ட் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்டு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ட்ரேடு ஃபேரில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கவனமாக வந்துச்சு. தட்ஸ் வை இது கொஸ்டினில் வந்திருக்கு. தட் இஸ் லைக் அப்பார்ட் ஃப்ரம் திஸ்
அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறாங்க, சீடு வந்து பிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்போ அந்த கவனம் வருதுன்னா 5th இன்டர்நேஷ்னல் ஹெர்பல் ட்ரேட் ஃபார் போபால்லாம் நடக்குது. அப்போது இந்த லோக்கல்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டு ஆல். அப்போது இந்த பிளான்ட்டை வந்து இட் இஸ் பூன் ஃபார் லோக்கல் பீப்புளோட லைவ்லிஹுட்டுங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், for the measurement or estimation of which of the following are satellite image or remote sensing data used. Actually வந்து remote sensing satellite IRS satellite இந்தியாவில் இருக்குது, இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்சாட் ஐஆர்எஸ்னு 2 வகையான சேட்டலைட், இந்தியன் சேட்டலைட், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் இருக்குது. ஸோ சேட்டலைட்டோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஏர்த்துலேருந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸுக்கு அனுப்பி டெலிகம்யூனிகேஷனுக்கு, ஈவன் ஃபார் மீட்டியாலஜி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கன்வென்ஷனலாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு சேட்டலைட் வேறு என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது? இது பியோர் என்ன கேள்வினா ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டோடைய யூசஸ். கன்வென்ஷன் யூசஸ் கேட்கல, மீட்டியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் வருதா, 2 days கழித்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆக போகுதுன்னு நியூஸில் நமக்கு வருது, 2 நாள் கழித்து வங்கக்கடலில் புயல் வருது. எப்படி நமக்கு வருது? சேட்டலைட்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க, கேஷ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லைவாக நடக்குது, இங்கே சென்னையில் உட்காந்து நம்ம பார்க்குறோம். எகெயின் த்ரூ தி சேட்டலைட் யூசேஜ். அந்த மாதிரி சேட்டலைட் வந்து ஒரு கன்வென்ஷனலாக மல்டிபிள் யூசேஜ் இருக்குது. பட் கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேட்டலைட்டோட யூசேஜ் தான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன டேட்டா கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு காமன் நாலேஜ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, குளோரோஃபில் கண்டென்ட் இன் தி வெஜிடேஷன் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். நீங்கள் தாவரத்தில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் வந்து குளோரோஃபில் இருக்கும், பச்சையம்னு சொல்லுவாங்க. அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ குளோரோஃபில் எங்கே இருக்குது, பர்டிகுலர் லொக்கேஷன், ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் எங்கே இருக்குது அதை சொல்லுது. நம்பர் 1. நம்பர் 2, greenhouse gas emission from rice paddies of a specific location. Again paddy field, wetland எல்லாம் பார்த்தீங்கன்னா மீத்தேன் எமிஷன் இருக்கும். ஸோ பர்டிகுலர் இடத்துல எங்கே எமிஷன் இருக்குது, சேட்டலைட் இமேஜ் மூலயமா, ரிமோட் சென்சிங் டேட்டா இமேஜஸ் மூலயமா லொக்கேட் பண்ணலாம். நம்பர் 3, லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னவா இருக்குது. நீங்கள் சேட்டலைட் இமேஜ் பார்த்தீங்கன்னாலே டெம்பரேச்சருக்கு ஒரு கலரை காட்டும், டெம்பரேச்சர் இல்லாத இடத்துக்கு மைட் பி ஆரஞ்ச், க்ரீன்னு வேரியேட் பண்ணி டேட்டா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இட் இஸ் ஃபார் லொக்கேட் தி பர்டிகுலர் லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ இந்த 3 டேட்டாவை ரிமோட் சென்சிங் சேட்டலைட் கொடுக்குதா, இதுதான் கொஸ்டின். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலி ஆன்சர் வந்து ஆல் தி எபோவ் 1, 2, 3. So with the development of remote sensing from space, satellite data offer the possibility for measuring land surface temperature over the entire globe with sufficiently high temporal resolution and complete spatial average rather than point value. வெரி சிம்பிள். நம்ம இங்கே ஃபோன்லேயே கூகுள் மேப் வச்சு எந்த லொக்கேஷனுக்கு தான் போகிறோம், வி ஆர் தேங்க் டு சேட்டலைட். எர்த், புவி மேப், புவன், இதெல்லாம் பார்த்து நம்ம எதை வேணால் லொக்கேட் பண்ண முடியுது. இதெல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் தி சேட்டலைட்னால தான். அந்த மாதிரி லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரையும் அக்யூரேட் டெம்பரேட் ரெசல்யூஷனில் நம்ம கிடைக்கிது சொல்கிறாங்க. It is also possible to measure chlorophyll content in the vegetation of specific location, as chlorophyll will reflect more light in the green and near IR spectrum compared to other wavelength. அதை எப்படி ரிஃப்ளெக்ஷன், ஐஆர் ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு அந்த இமேஜை கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. Remote sensing satellite also deliver information on greenhouse emission by estimating tropospherical near surface CO2, CH4 concentration, especially on the methane concentration based on the again reflection activities. So greenhouse emission gas from paddy field at specific location also estimate 2 also correct. Okay fine. இது ஏன் கரண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா, சைனா வந்து
HY-1C marine satellite வந்து it is expect to improve China's ocean remote sensing capability. அப்போது அக்வாட்டிக் ரீஜனில் என்னென்ன இருக்குது டேட்டாவை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க. தட் கேன் டிடெக்ட் குளோரோஃபில், சஸ்பெண்டட் செடிமெண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஆள் கடலில் எவ்வளோ செடிமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம லிட்டரலாக அங்கே போய் இறங்கி நீந்தி இப்படிலாம் பார்க்க முடியாது. we need some remote data, sensing data. ஸோ அந்த சேட்டலைட் அதை பண்ணுது. அண்டு dissolved organic matter, it is very important. ஸோ அந்த அக்வாட்டிக்கில் பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் மெரினா பீச், அந்த ஃபுல் லென்த் ஏரியாவில் எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, எவ்வளோ டிகேடு ஒன்று இருக்குலாம் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளாரே ஒரு வேர்ல்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே கூட அந்த சேட்டலைட் இமேஜ் கொடுக்குது. விச் கேன் அஃபெக்ட் ஓஷன் கலர் ஆஸ் வெல் அஸ் டெம்பரேச்சர் ஆன் சீ சர்ஃபேஸ். இதெல்லாம் இந்த டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்குது, டிரைவ் பண்ணி தருது. ஸோ இந்த பாயிண்ட் வரும்போது அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க, சேட்டலைட் வந்து என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரி டேட்டாவை கொடுக்குறது அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். இது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின். ஈவன் நீங்கள் சங்கரா ஏஎஸ் புக்கில் இருக்குது, நம்ம ஈவன் என்சிஆர்டியில் இருக்குது. ரொம்ப ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இது நமக்கு வருது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் மெக்கானிசம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று. இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி டேர்ம்ஸ் பைரோலைசிஸ் அண்ட் பிளாஸ்மா கேசிஃபிகேஷன் மென்ஷன். ஸோ இந்த மெக்கானிசம் பைரோலைசிஸோ பிளாஸ்மா கேசிஃபிகேஷனோ எங்கே யூஸ் ஆகுது? எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எர்த் எலமெண்ட். நம்ம மைன் பண்ணும்போது நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து நம்ம தாதுக்களை எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுரங்கத்தில் அயன் ஆக்சைடு கிடைக்கும். அந்த அயன் ஆக்சைடை வெட்டி எடுத்து அதுலேருந்து இரும்பை தனியாக பிரிப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எர்த் மெட்டலில் பைரோலிசிஸ் யூஸ் ஆகுதா? நம்பர் 1. ஆப்ஷன் பி, நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி. இதே மாதிரி எப்படி நம்ம வந்து தாதுக்களை எடுக்கிறோமோ அதே மாதிரி நேச்சுரல் கேஸையும், நீங்கள் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து பூமியிலேருந்து தான் எடுக்கிறோம், அந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் யூஸ் ஆகுதா? ஆப்ஷன் சி, ஹைட்ரஜன் ஃபியூயல் பேஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ். இன்றைக்கெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோல், டீசல், இப்போ ஹைட்ரஜன் ஃபியூயல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லிக்விட் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகுதா? அண்டு வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜி. நமக்கு ஆக்சுவலி சாலிட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு நிறைய இருக்குது. அதே மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அந்த வேஸ்ட், சாலிட் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவோம், லிக்விட் வேஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வருது. ஒய் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். அடுத்த கொஸ்டினே ஒரு 2-3 கொஸ்டின் தள்ளி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்கும். ஸோ அதே வருஷம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்த டாபிக் நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேஷனை பார்க்க வேண்டியது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி செய்கிறது. அந்த ரீசைக்கிள் ஆகட்டும், தட் இஸ் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிளில் நிறைய மெக்கானிசம் இருக்குது. அதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸோ பைரோலைசிஸ், பைரோனா டெம்பரேச்சர்னு அர்த்தம். தட் இஸ் லோ டெம்பரேச்சருங்கிற மாதிரி. கைரோ லோ டெம்பரேச்சர், பைரோ ஹை டெம்பரேச்சர். க்ரியோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, க்ரியோஜெனிக். க்ரியோனா லோ டெம்பரேச்சர், பைரோனா ஹை டெம்பரேச்சர். லைசிஸ்னாலே உடையிறது, ஃபோட்டோலைசிஸ் அந்த மாதிரி. ஸோ பைரோலைசிஸ் வெரி ஹை டெம்பரேச்சரில் கம்பஷன் பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. ஆனால் அனரோபிக் கண்டிஷனில், anaerobic absence of oxygen, aerobic oxygen முன்னிலையில், with presence of oxygen aerobic, absence of oxygen anaerobic, anaerobic. So pyrolysis, pyro plus lysis. Pyrolysis is a process of combustion, எரிக்கிறாங்க, in absence of oxygen. ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் எரித்தல், ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் எரித்தல், அவ்வளோதான் சிம்பிள். ஆர் மெட்டீரியல் burnt அண்டர் கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் ஆஃப் ஆக்சிஜன். ஒன்று ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் கம்பஸ்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி அதே கம்பன்சேஷன் வந்து ஒரு லோ லெவல் ஆக்சிஜனில் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு இன்சினரேஷன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இன்சினரேஷன்.
பெருசாக வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நல்லா எரிப்பாங்க. அடுத்த மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் பைரோலிசிஸ் மூலிமா எரிக்கிறாங்க. இவ்வளோ தான். த கேஸ் அண்ட் லிக்விட் அப்டைன்டு, இதுலேருந்து கிடைக்கிற கேஸ் அண்ட் லிக்விட்ஸையும் ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட் என்ன ஆகிடுது, எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ஒரு மெக்கானிசம். ஸோ பைரோலிசிஸ் ஆஃப் கார்பனோசியஸ் வேஸ்ட்டு, கார்பன் கண்டென்ட் உள்ள வேஸ்ட்டு, மரம், தட் இஸ் ஃபயர்வுட்டு, கோகனட், பாம் வேஸ்ட், கார்ன் காம்பு, கேஷ்யூ ஷெல், ரைஸ், ஹஸ்க், ஸ்ட்ரா, சாடஸ்ட், எவ்ரிதிங் ஈல்டு சார்கோல். நமக்கே தெரியும், மரத்தை விறகை எரிச்சோன்னா கறிக்கட்டை கிடைக்கிது. அதான் சொல்கிறாங்க. இந்த பைரோலிசிஸ் மெக்கானிசத்தில் அந்த கார்பன் கண்டென்ட் உள்ள வேஸ்ட்டு வந்து சார்கோலை கொடுக்குது. அலாங் வித் பை ப்ராடக்டாக மெத்தில் ஆல்கஹால், அசிட்டிக் ஆசிட், அசிட்டோன், ஃபியூல் கேஸ், தார்லாம் கிடைக்கிது. நீங்கள் ஜென்ரலாக வந்து விறகை எரிச்சிங்கன்னா கறிக்கட்டை கிடைக்கும். பைரோலிசிஸ் மெக்கானிசத்தில் எரிக்கும்போது அடிஷன் டு தட் பை ப்ராடக்ட் நமக்கு விறகை எரிக்கிறது பர்பஸே அது ஒரு ஃபியூயல். விறகை எரித்து அந்த நெருப்பில் சமைக்கிறோம், ஒரு ஃபியூயலாக இருக்குது. இப்போ இந்த மெக்கானிசத்தில் பண்ணும்போது ஃபியூயல் கேஸும் கிடைக்கும், பை ப்ராடக்ட்டும் கிடைக்கிது. ஸோ பைரோலிசிஸ் பிளாஸ்மா கேஸிஃபிகேஷன் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் நான் ஆல்ரெடி கிளாஸில் நடத்தியிருக்கேன், அதை ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த மெத்தட் வந்து பிளாஸ்மா கேஸிஃபிகேஷன். இது ஒரு கேஸிஃபிகேஷன், பிளாஸ்மா நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் தெர்மல் ப்ராசஸ், உயர்ந்த வெப்பநிலையில் நடக்கிற ஒரு விஷயம். யூஸிங் பிளாஸ்மா விச் கன்வெர்ட் ஆர்கானிக் மேட்டர் இன்டு சிந்தசிஸ் கேஸஸ். ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, எகெயின் இப்போ வேஸ்ட்டை, இப்போ நமக்கு வந்து பயோ வேஸ்ட் இருக்குது, அதர்வைஸ் வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குதுன்னு வைங்க, அந்த ஆர்கானிக் மேட்டரை ஃபியூயலாக மாற்றுறாங்க, சிந்தட்டிக் கேஸாக மாற்றுறாங்க. அங்கே என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்மாவை மீடியமாக யூஸ் பண்ணுறாங்க. வெரி ஹை டெம்பரேச்சரில் இந்த ப்ராசஸ் நடக்குது. எக்ஸ்ட்ரீம் தெர்மல் ப்ராசஸ் யூஸிங் பிளாஸ்மா விச் கன்வெர்ட் ஆர்கானிக் மேட்டர் இன்டு சிந்தசிஸ் கேஸஸ் ஆர் சின் கேஸஸ். இந்த சின் கேஸஸில் என்ன இருக்கும்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் இருக்கும். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன கேட்பாங்க, நேச்சுரல் கேஸில் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன், அந்த மாதிரி ஐ ஃபர்கெட் தட் ப்ரொடியூசர் கேஸில் என்ன இருக்கும், இதெல்லாம் டேரெக்டாக கேட்ட கொஸ்டின். ப்ரொடியூசர் கேஸ்னால் அந்த கேஸ்குள்ளார என்ன இருக்குங்கிற மாதிரி. சின் கேஸ்குள்ளார என்ன இருக்கும்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் இருக்கும். இது வந்து கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு வேஸ்ட்டை, ஒரு ஆர்கானிக் மேட்டரை, ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆர்கானிக் மேட்டரை கேஸாக மாற்றிருக்கும், ஃபியூயலாக மாற்றிருக்கும். இதுதான் இந்த மெக்கானிசம் பிளாஸ்மா கேஸிஃபிகேஷன். நீங்கள் இது என்னென்ன செய்யலாம், முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டு நம்ம வீட்டில் குப்பையில் போட்டு, அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டே 3ஆக பிரிச்சுருப்பாங்க. ஆர்கானிக் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, அப்புறம் இன்னொன்று 3ஆக பிரிச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலே அப்படி தான் குப்பை கொட்டிகிட்ருக்கோம். இந்த சாலிடு வேஸ்ட்லாம் பெரிய அளவில் பிளாஸ்மா கேஸிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்ம ஃபியூயல் கேஸை கொண்டு வரலாம். அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட்டு, சீவேஜ் ஸ்லட்ஜு, இது எல்லாத்தையும் நம்ம செய்யலாம்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கிங்க, சின் கேஸுங்கிறது ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் உள்ள ஒன்று. லைக் ப்ரொடியூசர் கேஸ் வந்து கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் நினைக்கிறேன், ஐ எம் நாட் வெரி ஷுவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. Which are the following statement correct about deposit of methane hydrate? ஸோ இதுக்கும் கரண்ட்டுக்கெலாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இது ஒரு ஸ்டாட்டிக்கான என்விரான்மெண்ட் கொஸ்டின். ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சில் நம்ம என்ன சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நிறைய கல்ப்ரீட் இருக்காங்க. இந்த கல்ப்ரீட்டோடைய சோர்ஸஸ், இப்போ CO2னா CO2 எங்கே இருக்கும், மீத்தேன் எங்கே இருக்கும், இந்த சோர்ஸஸை அட்ரஸ் பண்ணி அந்த சோர்ஸஸ்லேருந்து அதை எலிமினேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஜியோ இன்ஜினியரிங்கோடைய மெக்கானிசம். எகெயின் மீத்தேன் ஹைட்ரேட்டுங்கிறது டெபாசிட் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட். மீத்தேன்கிறது பொதுவாக கேஸு, CH4 கேஸஸ். இது என்னன்னா டெபாசிட் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட்னா மீத்தேன் ஹைட்ரேட் ஃபார்மில் உறைஞ்சி ஐஸ் மாதிரி ஆர்டிக் ரீஜன்லலாம் இருக்குது. அது வந்து நிறைய அளவு டெபாசிட் நமக்கு இருக்குது. இது ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பெரிய காஸ் ஆஃப் தி கன்சர்ன் நமக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ
டெபாசிட் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட்டோடைய பற்றி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு? ஸ்டேட்மெண்ட் 1, global warming might trigger the release of methane gas from this deposit. That is, methane gas frozen உறைஞ்சி போலார் ரீஜனில் இருக்குது. இந்த உறைஞ்சதுலேருந்து மீத்தேன் கேஸாக வெளியில் வந்துச்சுன்னா குளோபல் வார்மிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த உறைஞ்சிருக்கிற மீத்தேன் ஹைட்ரேட் வந்து மீத்தேனாக மாறிடுச்சுன்னா அந்த 5ங்கிறது 6, 7 மாறிடலாம். நம்பர் 1. செகண்ட், லார்ஜ் டெபாசிட் ஆஃப் மீத்தேன் ஹைட்ரேட் ஃபவுண்ட் இன் ஆர்டிக் தூந்த்ரா அண்ட் அண்டர் த சீ ஃப்ளோர். மெஜாரிட்டி ஆஃப் இந்த டெபாசிட் எங்கே இருக்குன்னா போலார் ரீஜனில் ஆர்டிக்கில் இருக்குது. இது இல்லாமல் ஆழ்கடலில் சீ ஃப்ளோருக்கு அடியிலையும் இருக்குது. அதாவது அதை சோர்ஸை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதோட எஃபெக்ட் சொல்லிட்டாங்க, மீத்தேன் ஹைட்ரேட்டோட எஃபெக்ட். செகண்ட், அது எங்கே இருக்குது சோர்ஸு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் 3 வந்து மீத்தேன் இன் அட்மாஸ்பியர் ஆக்சிடைஸ் டு கார்பன் டை ஆக்சைடு ஆஃப்டர் அ டிகேட். அதோடைய எகெயின் எஃபெக்ட்டு. மீத்தேன்கிறது CH4 அதோடைய ஃபார்முலா. இந்த CH4 என்ன ஆகும்னா ஒரு காலத்தில் CH4 ப்ளஸ் ஆக்சிஜன், ஏன்னா அட்மாஸ்பியரில் ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்குது, ரெண்டும் ரியாக்ட் பண்ணி CO2 ப்ளஸ் H2Oவாக மாறிடும். CH4ல் Cயும் O2வும் சேர்ந்து CO2, H4ல் உள்ள Hம் O2வும் சேர்ந்து H2O. இந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆக்சிடைசேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. கெமிக்கல் ரியாக்ஷனில் 2 இருக்குது, ஒன்று ரிடக்ஷன், இன்னொன்று ஆக்சிடைசேஷன். இதுதான் ஃபுல்லாக நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. இந்த ஆக்சிடைசேஷன் ரிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்பிளை வெட்டி வச்சிட்டோம். ஆப்பிளை வெட்டி வச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரௌனாக மாறிடுது. ஏன்னா ஆப்பிளில் இருக்கிறது ஒரு ஆசிடா, ஆப்பிளில் உள்ள ஆசிடு அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஆக்சிடைசேஷன் ஆகுது. அதே மாதிரி இரும்பு துரு பிடிக்கிறது. இரும்பு இருக்குது, இரும்புங்கிறது Fe, தண்ணி உள்ள இடமா பார்த்து துரு பிடிக்கும். தண்ணியில் இருக்கிறது H2O. அந்த Feவும் O2வும் ரியாக்ட் பண்ணி Fe2O3 ஆக்சிடைசேஷன் ஆகுது. எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்னா, ஆக்சிடைசேஷன்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற ஒரு விஷயம். நம்மளாம் ஏதாவது செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேறு ஒரு தண்ணி உள்ள இடத்துல ஒரு இரும்பு பாத்திரம் வைக்கிறோம், அந்த Feவும் O2வும் அதுவே ரியாக்ட் பண்ணி Fe2O3 மாறிடுது. அந்த மாதிரி டெபாசிட்டில் இருக்க CH4 O2ஓட சேர்ந்து CO2 H2Oவாக மாறிடும் ஒரு காலத்துக்கு அப்புறம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்படிலாம் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ் 1, 2, 3. நீங்கள் அடுத்து ப்ரௌஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மீத்தேல் ஹைட்ரேட்டை பற்றி நல்லா பாருங்கள். இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். இந்த வருஷத்தோட அப்போலாம் அவசியம் இல்லை. ஒன்று இந்த வருஷமும் கேட்கலாம், மெயின்ஸில் கேட்கலாம். இது ஒரு பொட்டன்ஷியல் ஒன். ஸோ இதை பற்றி ஒரு சில பாயிண்ட். Large but poorly known amount of methane trapped in sediment under the sea floor in frozen form, that is water ice form. என்ன சொல்ல வராங்க, சீ ஃப்ளோர் அண்ட் போலார் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐஸ் மாதிரி உறைஞ்ச வடிவத்தில் மீத்தேன் ஹைட்ரேட் வந்து ட்ராப் ஆகி கிடக்கு. திஸ் மீத்தேன் ஹைட்ரேட் இஸ் அன் ஐஸ். இதை இப்படியும் கேட்கலாம், வாட்டர் ஐஸ்னால் என்ன, வாட்டர் ஐஸில் என்ன கண்டென்ட் இருக்குது, வாட்டர் ஐஸுக்கும் குளோபல் எஃபெக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரியும் கேட்கலாம். திஸ் மீத்தேன் ஹைட்ரேட் இஸ் அன் ஐஸ் occur naturally in subsurface deposit where temperature and pressure condition favorable for its formation. Again, global வார்மிங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபெனாமினா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே குளோபல் வார்மிங் இருந்துட்டு தான் இருக்குது. மேன்மேடு இன்டர்வென்ஷனால தான் குளோபல் வார்மிங்கோடைய அளவு அதிகரிச்சிருக்கு. குளோபல் வார்மிங்கிறது நீங்கள் வெறும் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் CO2 எமிஷனுக்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம் கிடையாது. இயற்கையாக பூமி வெப்பமாகிற ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. நம்ம நிறைய கேஸ் எமிட் பண்ணி அந்த நிகழ்வை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எகெயின் மீத்தேன் ஹைட்ரேட் ஃபார்மேஷன் கூட ஒரு நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிஷன் ஃபேவராக இருக்கும்போது இந்த டெபாசிட் அக்கர் ஆகுது. 4 earth environment have pressure temperature conditions suitable for this one.
இந்த ப்ரெஷர் டெம்பரேச்சரும் நல்லா ஃபேவரபுளாக இருந்தால் மீத்தேன் ஹைட்ரேட் டெபாசிட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது எங்கெங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று ஆர்டிக் கீழே செடிமெண்ட் அண்டு செடிமெண்ட்ரி ராக்கு இங்கே இருக்கலாம். அடுத்து வந்து கான்டினென்டல் மார்ஜினில் செடிமெண்ட்ரி டெபாசிட் நடக்கும். பெர்மாஃபாஸ்ட்னா பெர்மனெண்ட்டாக ஃப்ரோஸான ஐஸு. டீப் ஓஷன் ரீஜனில் ஆழ்கடலில் இங்கேயும் அந்த 4 இடங்களில் இந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஃபேவரான கண்டிஷன் பூமியில் இருக்குது. ஒன்று sediment and sedimentary rock unit below Arctic permafrost, then sedimentary deposit along continental margin, deep water and all. Then at low temperature, the methane hydrate on sea floor are stable, but if the sea and water floor become warmer, this will break down. நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும்போது மீத்தேன் ஹைட்ரேட்டாக தான் இருக்கும். இப்போ குளோபல் வார்மிங் வந்துட்டு அக்வாட்டிக்கில் வந்து ஒரு மரைனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மீத்தேன் ஹைட்ரேட் உடஞ்சி மீத்தேன் தனியாக வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இம்மிடியேட்டாக மீத்தேன் வெளில வரும். லாங் டேர்மில் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். தி மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரெசன்ட் தேர் தென் ஆக்சிடைஸ் த ரிசல்ட்டிங் மீத்தேன் கேஸ் டு CO2. அந்த மீத்தேன் ஃபஸ்ட்டு வெளில வந்துடுது. இந்த மீத்தேன் வந்து CO2வாக மாறிடும். அந்த CO2 இன்டர்ன் என்ன செய்யும், ஐஸை மெல்ட்டிங் பண்ணிவிடும். தட் இஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிட்ரேட்டேஷன் நடக்கும். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இனண்டேஷன் வரும். அந்த மாதிரி திஸ் ஓவிங் டு மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் global warming might trigger the release of methane gas from this deposit. So statement 1 right. Methane is short-lived in atmosphere. Molecule of methane is oxidized to water and carbon dioxide within a decade. So 3 right. The concerned effort to reduce methane gas in order to reduce greenhouse effect is a common thing. Then large amount of methane frozen in Arctic tundra soil. முன்னாடி பார்த்தோம் ஹைட்ரேட் ஃபார்மில் இருக்குது. இப்போ கிளைமேட் வார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த மீத்தேன் என்ன ஆகிடும், உங்களுக்கு அட்மாஸ்பியருக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மீத்தேனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. மீத்தேன் சைக்கிள்ங்கிறது என்னென்னா, இந்த ஹைட்ரேட்டாக இருக்கிற மீத்தேன் ஆக்சிடைட் ஆக்கி கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் போட்டிருக்காங்க. ஸோ மீத்தேன் ஹைட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது மீத்தேன் ஹைட்ரேட்டுங்கிறது என்ன, ஒரு சாலிடு ஃபார்மில் இருக்கிற ஒரு டெபாசிட். இதுக்குள்ளார மீத்தேனும் ஹைட்ரேட் ஃபார்மில் இருக்குது. இந்த டெபாசிட் வந்து ஆர்டிக் தூந்திராவில் இருக்குது, சீ ஃப்ளோர் ஆழ்கடலையுமே இருக்குது. பட் வந்து உறைஞ்சி இருக்குது. நீங்கள் சப்போஸ் வார்மிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த உறைஞ்ச சாலிடை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஸ் கட்டியை ஹீட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கேஸாக மாறிடும். ஃபஸ்ட்டு தண்ணியாக மாறும். ஒரு ஐஸ் கட்டியை ஹீட் பண்ணிங்கன்னா அந்த சாலிடு லிக்விடாக மாறிடும். ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா லிக்விடு கேஸாக மாறிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த மீத்தேன் சாலிட் டெபாசிட் வந்து வார்மிங் இன்க்ரீஸ் ஆக மீத்தேன் ஃபஸ்ட்டு பிரிஞ்சிடும். லாங் டேர்மில் மீத்தேன் CO2வாக மாறிடும். அப்போ குளோபல் வார்மிங் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரொபோசல் டு யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ரிச்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் HCNG as fuel for buses in public transport, consider the following statement. ஸோ எகெயின் இதுவும் பழைய கொஸ்டின் தான். அதாவது இன்றைக்கி வந்து ஹைட்ரஜனுங்கிறது வந்து ஃப்யூச்சர் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டீசல் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எகெயின் டீசல் பெட்ரோலெல்லாம் க்ரூட் ஆயிலேருந்து வருது, இன்க்ளூடிங் நேச்சுரல் கேஸ். இந்த க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் எனர்ஜி ஆர் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. இது வெட்டி எடுத்தோன்னே ஒரு காலத்தில் தீர்ந்துடும், நான் ரினியூவபிள். இதே நீங்கள் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜிலாம் ரினியூவபிள். இன்றைக்கி இவ்வளோ வெயில் அடிச்சிச்சு, அதோட தீந்துடுச்சு, நாளைக்கு வெயில் குறையும்லாம் சொல்ல மாட்டோம். காற்று இன்றைக்கி வந்துடுச்சு தீந்துடுச்சுலாம் சொல்ல போகிறது கிடையாது. தட் ஆல் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இப்போது இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு காலத்தில் டெப்ளீட் ஆகிடும். ஒரு 100 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரோலோ டீசலோ இருக்காது. அப்போ வி ஆர் சப்போஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் ரினியூவபிள் ஒன். அதுக்காக தான் ஹைட்ரஜனை வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபியூயல் இனி வரும் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். அதர்வைஸ் இந்த மாதிரி ஹைட்ரஜன் என்ரிச்டு CNG வெஹிக்கிள் இருக்கும்.
ஸோ அதான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹைட்ரஜன் ஓரியன்ட் வெஹிக்கிள், பயோஃபியூயல் இதெல்லாமே ரொம்ப வருஷமாக கேட்குற ஒரு கேள்வி தான். இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது ஹைட்ரஜன் என்ரிச்ட் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இதை பஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இதான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் HCNG இஸ் எலிமினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எமிஷன். நம்ம ஜென்ரலாக 2 விஷயம் வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா பெட்ரோலோ டீசலோ போட்டுருவோம் வண்டியில். 2 பிரச்சனை. ஒன்று, அந்த டீசல் பெட்ரோல் ஒரு காலத்தில் தீர்ந்துடும் நமக்கு. 2வது, அந்த டீசலோ பெட்ரோலோ கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு எமிஷனை கொடுக்குது. ஒன்று கிளைமேட் சேஞ்சு, இன்னொன்று எனர்ஜி. இந்த 2 பிரச்சனையுமே டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் என்ரிச் CNG யூஸ் பண்ணோன்னா அது கார்பன் மோனாக்சைடு எமிஷனெல்லாம் எலிமினேட் பண்ணிவிடும், வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1, ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, this HCNG fuel reduce carbon dioxide and hydrocarbon emission. reduce சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க. 2 வேர்டையும் பார்த்துக்குங்க. எலிமினேஷனாக சுத்தமாக இருக்காது, ரிடக்ஷனாக கம்மியாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 3, ஹைட்ரஜன் up to 1/5 by volume can be blended with CNG as fuel. அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் 1/4 ஒரு 4 பார்ட்டு கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸும் 1 பார்ட்டு ஹைட்ரஜனையும் சேர்த்து HCNGயை நம்ம தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. 4th ஸ்டேட்மெண்ட், HCNG இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். CNGயை கம்பேர் பண்ணும்போது இது விலை கம்மி. இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு? ஸோ நம்ம என்ன செய்வோம், ஆல் தி அபோவ் சொல்லிடுவோம். ஆக்சுவலாக ஆன்சர் ஆப்ஷன் B ஒன்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னாலே உங்களுக்கு தெரியும் மீத்தேன். நேச்சுரல் கேஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் மீத்தேன். இதை கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வீட்டில் LPG இருக்குது, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸு, பெட்ரோல் கேஸை லிக்வி பண்ணி நீர்மமாக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கேஸஸ் ஸ்டேஜில். அந்த மாதிரி நேச்சுரல் கேஸை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு யூஸ் பண்ணுறது CNG. இந்த CNGயில் ஹைட்ரஜனே சேர்க்குறாங்க, என்ரிச் பண்ணுறாங்க. CNG கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸுங்கிறது CH4 மீத்தேன். இந்த CH4 எகைன் எரியும் போது O2ஓட சேருது. CH4 + O2 ரியாக்ஷனில் என்ன கொடுக்கலாம், CO2 H2Oலாம் வரலாம். அப்போ CO2 எமிஷன் இருக்கும். எங்கெல்லாம் CO2 எமிஷன் இருக்கோ அங்கே CO எமிஷனும் இருக்கும், கார்பன் மோனாக்சைடும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு தப்பு. கார்பன் மோனாக்சைடு வெளியில் வரும், கம்மியாக வரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது ரெடியூஸ் பண்ணுது, இது கரெக்டு. ஆக்சுவலி CNG ஃபியூலை நம்ம யூஸ் பண்ணால் கூட கார்பன் மோனாக்சைடும் வரும், கார்பன் டை ஆக்சைடும் வரும், மற்ற எமிஷன் வரும், ஆனால் கம்மியாக வரும் வென் கம்பேர் டு வெறும் CNG யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் வெறும் CNG கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணும்போது 100% அதை யூஸ் பண்ணுறீங்க. ஹைட்ரஜன் என்ரிச்ட் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸில் 80% கேஸும் 20% ஹைட்ரஜனும் சேர்க்குறீங்க. அப்போ கேஸோடைய அளவு குறையுது, அப்போ எமிஷனோடைய அளவு குறையுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டு. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்தீங்கன்னா 1/5 தான் அதோடைய ரேஷியோ. 1 பங்கு ஹைட்ரஜன் 4 பங்கு கேஸு, அப்போ அந்த ரேஷியோ கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 4 பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆக்சுவலாக பெரிய பிரச்சனையே இந்த மாதிரி இருக்கலாம், காஸ்ட்டு கன்சர்ன் தான். நீங்கள் சாதாரண பைக் வாங்குறதுக்கும் எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா எலக்ட்ரிக் பைக் விலை ஜாஸ்தி இருக்கும் ஒன்று. அடுத்து அந்த எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலுக்கு போடுற செலவை காட்டிலும் அந்த இ வெஹிக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி, காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 4 தப்பு. ஆன்சர் 2 and 3. இதே இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக சொல்கிறேன். வெறும் ஹைட்ரஜன் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம், வெறும் லிக்விட் ஹைட்ரஜனை ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோன்னா அது வேணால் என்ன செய்யணும்னா எமிஷனே கொடுக்காது. அது மனசில் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனை லிக்விட் ஹைட்ரஜனை ஒரு வாகனத்துக்கு ஃபியூவலாக யூஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் H2 ப்ளஸ் அந்த வாகனத்தில் உள்ள O2 ரெண்டும் ரியாக்ட் பண்ணி H2O தான் கொடுக்கும், தண்ணி தான் கொடுக்கும். தண்ணிங்கிறது ஒரு எமிஷன் ஹார்ம் கிடையாது. ஏன்னா இது ஒரு பழைய UPSC கொஸ்டின். ஸோ நான் ஹைட்ரஜன் கேஸை
ஃபியூலாக லிக்விட் ஹைட்ரஜனை ஃபியூலாக யூஸ் பண்ணுறதுக்கான மொதல் அட்வான்டேஜ் என்னென்னா தட் எலிமினேட் எமிஷன். பட் சிஎன்ஜி எலிமினேட் பண்ணாது, ரிடக்ஷன் தான் பண்ணும். 100% எமிட் ஆகிறத 80% எமிஷனாக குறைக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து 2 and 3 only. ஸோ சிஎன்ஜி இஸ் அ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். Natural gas mainly composed of methane. CNG emit less air pollutant, carbon dioxide, monoxide, nitrogen oxide, sulfur oxide, particulate matters எல்லாமே SPM எல்லாமே. Then petrol or diesel. Enriched CNG is a blend of hydrogen and CNG. That is the ratio பார்த்தீங்கன்னா 1:5. So statement 3 also correct. Compared to conventional CNG, enriched CNG reduce emission up to 70%, not elimination. That is statement 1 is not right. And enriched CNG used as a fuel of internal combustion engine with enable to reduction. That is 2க்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இது ஏன் இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, என்விரான்மெண்ட் பொல்யூஷன் Prevention Control Authority recently recommended to the Supreme Court that Delhi buses switch over to HCNG within 2 to 5 years. இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து வெஹிக்கிள் நிறைய இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. அந்த மாதிரி கேஸில் தான் பஸ்ஸு ஓடும், சிஎன்ஜி கேஸில் தான் பஸ்ஸெல்லாம் ஓடுது. நம்ம ஊரில் பஸ்ஸுலாம் ஓடுறது லைக் வெஹிக்கிள்லாம் பெட்ரோல் டீசல் தானே. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிஎன்ஜி வெஹிக்கிள் அந்த மாதிரி அது வந்து நிறைய போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு கோர்ட் டைரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎன்ஜிக்கு பதிலாக ஹைட்ரஜன் பிளண்டட் சிஎன்ஜியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வந்திருக்கு. அதனால தான் இந்த கொஸ்டினே உங்களுக்கு வந்திருக்கு. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் issued a notification following the NITI Aayog proposal that hydrogen enriched CNG as an automobile fuel, but it is expensive. And the rest of the ஒரு fact just பார்த்துக்குங்க. Then next question, consider the following statement which are correct. Again emission தான். CO greenhouse gasனா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு எமிஷனுடைய சோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்டு எஸ்பிஎம் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் இதோடைய சோர்ஸு இது எல்லாமே எப்போதுமே பாருங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு சோர்ஸு அக்ரிகல்ச்சர் சாயில் ரிலீஸ் நைட்ரஜன் ஆக்சைடு into environment 1. Cattle release ammonia into environment 2. Poultry industry release nitrogen compound into environment. இது இன்னொன்று திங் பார்த்தீங்கன்னா பயோஜியோ சைக்கிளில் கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் நைட்ரஜன் சைக்கிளில் நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகி நைட்ரைடு நைட்ரிக்லாம் அப்படி ஒரு ஃபேஸுக்கு ட்ராவல் பண்ணும்ல. அந்த ட்ராவல் பண்ணும்போது எங்கேருந்தெல்லாம் என்ன மாதிரி நைட்ரஜன் காம்பவுண்ட் கிடைக்குது அப்படியும் இந்த கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ 2 ஆங்கிளில் இந்த கொஸ்டினை பார்க்கலாம். இது ஒன்று வந்து NO2 எமிஷனுடைய சோர்ஸு, இன்னொன்று பயோஜியோ சைக்கிளில் நைட்ரஜன் சைக்கிளுடைய சோர்ஸ் ரெண்டாவும் பார்க்கலாம். ஸோ பேசிக் ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான் இது. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஆல் தி அபோவ் கரெக்டு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நைட்ரஜன் பார்ட்டிகிள்ஸ் தட் இஸ் PM, அதுக்கு வந்து PM 2.5 வேல்யூ இருக்குது, ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து PM உங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால நிறைய நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கார்டியோவாஸ்குலர் இல்னஸ்லாம் இதிலெல்லாம் வரும் நமக்கு. ஸோ இந்தியன் நைட்ரஜன் அசஸ்மெண்ட் ரிலீஸ்டு டேட்டா ரெகார்டிங் நைட்ரஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் சாயில் கான்ட்ரிபியூட் டு 70% ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைடு எமிஷன். அதுக்கப்புறம் வேஸ்ட் வாட்டர், அப்புறம் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஆர்டரை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அக்ரி சாயில், செகண்ட் வேஸ்ட் வாட்டர், தேர்டு வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் வேஸ்ட்டு ஆர் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் நைட்ரஜன் டை ஆக்சைடுடைய எமிஷன் கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு வந்து கேட்டில் ரிலீஸ் அமோனியாங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி இன் அடிஷன் டு தட் அதே கேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீத்தேனையும் எமிட் பண்ணோம். கேட்டில் அக்கௌண்ட் ஃபார் 80% அமோனியா
emission actually, this one. ஸோ அதே மாதிரி பால்ட்ரி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இட்ஸ் ஆல்சோ ரிலீஸ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆல் தி அபோவ் கரெக்ட். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு எகெயின் ரீட் தி சோர்ஸ் ஃபார் திஸ் கேஸஸ். பாருங்கள். ஸோ why is there a great concern about microbeads that are released into environment? அகெயின் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு கொஸ்டின், என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின், 17 இதை பற்றி பேசுகிறாங்க, 19 கரண்ட் அஃபேரில் கேட்குறாங்க. எகெயின் ஒரு 1 or 2 இயர் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ மைக்ரோபீட்ஸ், இந்த மைக்ரோபீட்ஸ் வந்து எதை பாதிக்குது? ஆப்ஷன் ஏ, தே ஆர் கன்சிடர்ட் ஹார்ம்ஃபுல் டு மரைன் எக்கோசிஸ்டம். ஆப்ஷன் பி, they are considered to cause skin cancer in children. Option 3, C, they are small enough to absorb by crop plants in irrigated field. Option D, they are often found to be used as food adulterant. So என்ன microbeads? Actually answer வந்து இது fact, direct answer சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ. மைக்ரோபீடுங்கிறது என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ். இந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம காஸ்மெட்டிக், ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஏதோ வாங்குகிறோம், ஒரு பிரியாணியோ ஒரு நானோ வாங்குகிறோம், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் பார்த்திங்கன்னா மைக்ரோ பீட்ஸ் நிறைய இருக்குது. இந்த மைக்ரோ பீட்ஸ் வந்து அட் த எண்டு என்ன ஆகும், நம்ம ஹியூமன் நம்மளுடைய கன்சம்ஷனுக்கு ஒரு விஷயம், இது வேஸ்ட்டாக போகும்போது தட் இஸ் வேஸ்ட் ஆகிடுது, சாலிட் வேஸ்ட் ஆகிடுது, ஆர் வாட்டர் இன்ஃப்ளூயண்ட் ஆகிடுதுன்னு வைங்களேன். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மரைனுக்கு அக்வாட்டிக் சிஸ்டம் போகும்போது மரைன் எக்கோசிஸ்டத்தை பாதிக்குது. தே ஆர் கன்சிடர்டு ஹார்ம்ஃபுல் டு மரைன் எக்கோசிஸ்டம். ஸோ மைக்ரோ பீட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு சாலிட் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ். இது ஆக்சுவலி வந்து பிளாஸ்டிக் பார்ட்டிக்கல் லெஸ் தென் 1 millimeter இருக்கும் டைமென்ஷன். அதனால தான் பேர் மைக்ரோ, சின்னதாக இருக்குது. பீட்ஸ்னாலே நமக்கு தெரியும் குட்டி குட்டி மணி மாதிரி. தே ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி மேட் ஆஃப் பாலிஎத்திலீன். பாலித்தீன், நம்ம பாலித்தீன் பை இருக்குது பார்த்தீங்களா, அதை பாலிஈத்தீன், அதான் பாலித்தீன் பை சொல்கிறோம். இது வந்து பாலிஎத்திலீன், ஈத்தீன் வேறு எத்திலீன் வேறு. ஸோ இட் மேடப் ஆஃப் பாலிஎத்திலீன் அண்டு கேன் பி ஆஃப் அதர் பெட்ரோகெமிக்கல் பிளாஸ்டிக். இது இல்லாமல் ப்ரொப்பிலீனாகவும் இருக்கும், தட் இஸ் பாலிஎத்திலீன், பாலிப்ரொப்பிலீன், பாலிஸ்டைரீன். இதுலேருந்து இதை தயாரிக்கிறாங்க இந்த பிளாஸ்டிக்கை. இது ஆக்சுவலாக யூஸ்டு இன் பர்சனல் கேர் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக்ஸில், டூத் பேஸ்ட்டில், பயோமெடிக்கல், ஹெல்த் சயின்ஸ் ரிசர்ச்லாம் யூஸ் ஆகுது. இது ஆக்சுவலாக மைக்ரோபீட்ஸ் காஸ் பிளாஸ்டிக் பார்ட்டிக்கிள் வாட்டர் பொல்யூஷன். இட் பொசஸ் எ சேலஞ்ச் ஹசார்ட் ஃபார் அக்வாட்டிக் அனிமல் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஓஷன் வாட்டர். Bureau of Indian Standard classified microbeads as unsafe for use in cosmetic product. ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற, ஈவன் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான் அட் த எண்டு வந்து உங்களுக்கு அதை வேஸ்ட்டாக போகும்போது, ஏதோ ஒரு பீச்சில் ஏதோ ஒரு வேஸ்ட்டு போட்டுட்டு போயிடும், ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவரு, அந்த கவர் அட் த எண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற அக்வாட்டிக் அந்த உயிரினங்களை பாதிக்குது. So National Green Tribunal earlier directed the center to test cosmetic product containing microbeads because it's very danger to aquatic life and environment. So 2017 ஹிண்டுல இதை பற்றி வந்திருக்கு. அதை பற்றி ஜஸ்ட் ஒரு லைன், இது வந்து ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி டைனி பிளாஸ்டிக் சப்ஸ்டன்ஸ், 1 millimeter, இதில் 5 millimeter எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து டூத் பேஸ்ட்டு, சோப்புன்னு மற்ற எல்லா ப்ராடக்ட்லையும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதோடைய அன்ரெகுலேட்டட் ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மரைன் பொல்யூஷனை கொண்டு வருது. இது மரைன் லைஃபு, என்விரான்மெண்ட், ஈவன் ஹியூமன் ஹெல்த்தை கூட பாதிக்குது. பிகாஸ் ஃபுட் செயின்குள்ளே வந்துடுது. ஆக்சுவலாக மெயினாக மரைன் ஃபுட் செயினில் என்டர் ஆகுது. மரைன் ஃபுட் செயினில் என்டர் ஆச்சுன்னா பயோ அக்யூமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன், இந்த மாதிரி மெக்கானிசத்தில் ஆட்டோமேட்டிக்காக மனுஷங்களுக்கும் வந்துடும். ஏன்னா மரைனில் இருக்கிற மீனை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த மீனுக்குள்ளார என்ன டாக்ஸிக் எலமெண்ட், ஹெவி மெட்டல் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்துடும். இட் ஆல்சோ கண்டக்டட். ஸோ ஃபைனலாக இந்த கொஸ்டின், ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரைன் அக்வாட்டிக் ரீஜனை பாதிக்குது. ஸோ ஃபைனலி கன்சிடர் தி ஃபாலோயிங். விச் ஆஃப் தி above released into atmosphere due to the burning of biomass residue? எகெயின் பாருங்கள், கிளைமேட் சேஞ்சில் கேஸ் இருக்குது,
இந்த எல்லா கேஸோடைய சோர்ஸு. திரும்ப திரும்ப இதான் மாற்றி வெவ்வேறு ஃபார்மில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். 2022 ப்ரிலிம்ஸில் என்விரான்மெண்ட்டில் என்ன கொஸ்டின் வரும்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் நீங்கள் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் என்விரான்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது பயோமாஸ் ரெசிடியூலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. இப்போ இந்த கொஸ்டின்ங்கிறது பியூர் கரண்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம செயின் பிடிக்க முடியாது. பட் இந்த கொஸ்டின்லாம் ஸ்டாட்டிக். இதோடைய நெக்ஸ்ட் இது நம்ம இதே மாதிரியும் கேட்கலாம், இல்லை ஒரு சின்ன வேரியண்ட்டில் கேட்கலாம் நம்ம கொஸ்டின். ஸோ கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன், ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சுவலி ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ். நீங்கள் பயோமாஸ் ரெசிடியூ பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக கார்பன் இருக்க தான் செய்யும். ஏன்னா பயோனாலே கார்பன் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ கார்பன் இருக்கும்போது கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் வந்துடுது, 1 2 வந்துடுது. அண்டு ஓசோன் பார்த்தீங்கன்னா O3, நீங்கள் எரிக்கும் போதே O2 ப்ளஸ் O3 வந்துடும். அப்போ 1 2 3 நமக்கு ஷுவராக வரும்போது ஆப்ஷனில் 4 சேர்த்து 1 2 3 4 போடலாம். சல்ஃபர் டை ஆக்சைடோட மேஜர் சோர்ஸே பயோமாஸ் தான். ஸோ அதை பற்றி ஜஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் crop or biomass residue burning contribute toward the emission of greenhouse gases, air pollutant, suspended particulate matters and smoke, thereby threat to human health. Burning crop residue, for example வந்து இப்போ நெல் வந்து அறுவடை செஞ்சுட்டாங்க, அந்த வைக்கோலை ஜென்ரலாக எரிச்சிடுறாங்க. அதை போயிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த லெஃப்ட் ஓவர், அந்த நெல்லை விட்டுருங்க, வேறு எந்த லெஃப்ட் ஓவர் க்ராப்பையும் ஜஸ்ட் லைக் தட் இப்போ எரிச்சிடுறாங்க ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம். அதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி அதில் ஃபர்டிலைசரும் போட்டிருப்போம். ஏதோ ஒரு க்ராப்பு ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் அது நமக்கு தேவைப்படலை அந்த க்ராப்பு. பட் ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி அதில் ஃபர்டிலைசர்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா? அப்போ நைட்ரஜன் ஃபர்டிலைசரும் இருக்கும், அதில் நைட்ரஜன் இருக்குது, எரிக்கும் போது O2 இருக்குது, அப்போ NO2வும் எமிட் ஆகும். ஸோ தட்ஸ் வை நீங்கள் ஜஸ்ட் லைக் தான் நம்ம எரிக்கக்கூடாது. பேர்னிங் கிராப் ரெசியூட் ஆர் சீப் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் டு டிஸ்போஸ் தி லெஃப்ட் ஓவர் கிராப் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் ஃபார் லேண்ட் கிளியரிங் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல். இல்லாட்டி அப்படியே விட்டுட்டோன்னா பூச்சியெல்லாம் வந்துடும், அப்புறம் அடுத்தடுத்து நம்மளால் எதுவும் விதைக்க முடியாதுங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் அ குட் மெக்கானிசம். Burning of crop residue is a common approach to eliminate waste after harvesting all. ஸோ எக்ஸாம் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன எமிட் பண்ணுதுன்னா நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு, பிளாக் கார்பன் பார்த்துக்குங்க. பிளாக் கார்பன், ஆர்கானிக் கார்பன், மீத்தேன் அண்டால் இதில் volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், நான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஓசோன், ஏரோசோன் எல்லாத்தையுமே அது வந்து எலிமினேட் பண்ணுது. இது ஆக்சுவலி அந்த பயோமாஸ் பர்னிங்கிறது ஒரு முக்கியமான கார்பன் சோர்ஸ் ஆஃப் கார்பன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ அதான் சொல்கிறாங்க, 1 டன் அந்த புல்லை நீங்கள் எரிச்சிங்கன்னா எவ்வளோ வகையான லைக் எவ்வளோ கேஜி CO2 எமிட் ஆகுது, எவ்வளோ ஆஷ், எவ்வளோ சல்ஃபர் டை ஆக்சைடு ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ க்ராப் பர்னிங் நாட் ரிலீஸிங் டைரக்ட்லி ஓஷன், பட் ஆனால் உங்களுக்கு வந்து டைரெக்டாக வரட்டையும் பட் O2வும் உங்களுக்கு எமிட் ஆகுது. இங்கே இருக்குது பாருங்கள், O2வும் O3யும் இருக்குது. ஸோ வி வைண்ட் அப் திஸ் வென். Prepared well, all the best.